ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மத்தியமாவோட பேப்பர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து இதில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமனில் வந்து இனி ஒன் தான் எழுத சொல்லுவாங்க. நீங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா 3 கொஷின் கொடுத்துருக்கேன். அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அதுவும் இல்லாமல் செகண்ட் ரோமன் ஷார்ட் ஆன்சர்லையுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு இதில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து தேர்ட் ரோமனில் வந்து பேராகிராஃப். இதில் 2 இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. ஹோனஹார் அப்புறம் அத்புதமாயா. ரெண்டுத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாயிண்ட்ஸாக எழுதும் போது அவங்களுக்கு. ஸோ இந்த 2 பேராகிராஃப் வந்து தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ரோமன் அந்த மெமரி போயம். ஸோ அதுவுமே வந்து 3 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். அடுத்து ஃபிஃப்த் ரோமன் மீனிங். ஸோ அதுலேயுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ்லேயும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் ஸ்டார் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோவிங் இதில் இருக்கிறதும் படிச்சுக்கலாம், இல்லைனா வந்து புக் ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அந்த லெசனில் இருக்க எல்லாமே வந்து சேர்ந்தும் நம்ம மேட்ச் படிச்சுக்கலாம். அடுத்து சென்டென்ஸ் மேக்கிங் 20 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பேராகிராஃப்லேருந்து நம்ம வந்து அது எழுதுறது கத்யான்ஷ், அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் வந்து புக்கில் வந்து இருக்க எல்லா லெசனுக்கானதுமே நம்ம ஜென்ரலாக பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒன்று கொடுத்து தான் எழுதுவாங்க. ஸோ ஜென்ரலாக என்னெல்லாம் இருக்குன்றதை மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு எழுத போகலாம். அடுத்து வந்து டென்த் ரோமனில் வந்து லெசன் 1 அண்ட் லெசன் 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 2 லெசனில் இருக்க 4 கொஷின் மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. பட் ஆனால் நான் உங்களுக்கு இங்கே 3 லெசனுக்கானது கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லெசன் தரவாக படித்தாலே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து வந்து 11th ரோமன் ஒரு பேராகிராஃப் நம்ம எழுதணும். 11th ரோமனுக்கு அது ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் தான் இருக்குது. ஹமாரா ராஜ் சிங், அது ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. அடுத்து 12th ரோமனில் வந்து இந்த கிராமர் கொஷின் ஆன்சர். ஸோ இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன், இதுவும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க.